ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ஒரு பெரிய வெங்காயமும் 2 சின்ன உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பீலர் எடுத்துட்டு உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் சீவினதுக்கு அப்புறமா ஒரு கிரேட்டர்ல வச்சு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாப்பர்ல போட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். இப்போ துருவி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கூட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக பஜ்ஜி மாவு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு ரொம்ப அதிகமா சேர்த்துடக்கூடாது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் கலந்து விடணும். உருளைக்கிழங்குலையும் வெங்காயத்திலையும் தண்ணி விடும், அதனால கண்டிப்பா தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். கையை வச்சு பிடிக்கும் போதும் ஒரு ஷேப்ல இருக்கும். அடுத்தது இதை ஃப்ரை பண்றதுக்காக கடாயில எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்ச உடனே சூடா இருக்கும் போதே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.